கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 12 மே 1829 பென்சில்வேனியாவின் ஹர்மேனிவில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தின் மூலமாக ஜோசப் நேட் மூத்தவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்துதல், மார்மன் புஸ்தகத்தின் தகடுகள் அவரது கைவசமாயிருப்பதை பற்றியும் மொழிபெயர்ப்பு வேலை இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பதையும் பற்றி ஜோசப் ஸ்மித் அறிக்கைகளை ஜோசப் நைட் நம்பினார். மேலும் அவர்களை மொழிபெயர்ப்பை தொடர்ந்து செய்வது முடிப்பதற்காக ஜோசப் ஸ்மித்துக்கு அவரது எழுதியிருக்கும் அநேகமுறை பொருள் உதவி செய்தார். ஜோசப் நைட்டின் வேண்டுகோளின்படியே தீர்க்கதரிசி கர்த்தரிடம் விசாரித்து வெளிப்படுத்துதலை பெற்றார். 1-6 திராட்சை தோட்டத்திலே பிரயாசப்படுபவர்கள் இரட்சிப்பை பெறுவார்கள். 7-9 வாஞ்சிக்கிற தகுதி பெற்ற அனைவரும் கர்த்தரின் பணியிலே உதவலாம். 1. மனுபுத்திரர்களுக்கு ஒரு பெரிதும் அற்புதமான கிரிகைகள் வரப்போகிறது. 2. இதோ நானே தேவன், எனது வார்த்தைகளை செவி கொடுங்கள். அது ஜீவனும் வல்லமையும் உள்ள கணுக்களையும் உணையும் பிரிக்கத்தக்க இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை விட கூர்மையானது. ஆகவே எனது வார்த்தைகளை செவி கொடுங்கள். 3. இதோ வயல் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. ஆகவே அறுவடைக்கு வாஞ்சிக்கிறவன் தனது முழு பலத்துடன் அரிவாளை நீட்டி தேவனுடைய ராஜ்யத்தில் தனது ஆத்துமாக்களுக்கான நித்திய இரட்சிப்புக்காக பொக்கிஷப்படும்படியாக பகல் இருக்கும் வரை அறுவடை செய்ய கடவன். 4. தனது அரிவாளை நீட்டி அறுவடை செய்கிறவன் தேவனாலே அழைக்கப்பட்டவன். 5. ஆகவே என்னிடம் கேட்டால் நீ பெற்றுக்கொள்வாய், நீ தட்டினால் அது உனக்கு திறக்கப்படும். 6. இப்பொழுது நீ கேட்டதினால் இதோ எனது கட்டளைகளை கைக்கொண்டு சியோனை கொண்டு வந்து அதன் ஸ்தாபிக்க வகை தேடு நானே என நான் உனக்கு சொல்கிறேன். 7. இதோ உன்னிடம் இந்த பணியை கொண்டு வந்து ஸ்தாபிக்க வாஞ்சிக்கிற அனைவரிடமும் நான் பேசுகிறேன். 8. தாழ்மையையும் அன்பிலே பூரணமாயிருந்து விசுவாசம், நம்பிக்கை மற்றும் தயாளம் உள்ளவர்களாயிருந்து அவனது பொறுப்பில் விடப்பட்ட எக்காரியமாயிருந்தாலும் எல்லாவற்றிலும் இச்சகம் உள்ளவர்களை தவிர யாராலும் இந்த பணிக்கு உதவ முடியாது. 9. இதோ இந்த வார்த்தைகளை பேசுகிற நானே உலகின் ஒளியும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆகவே உன் ஊக்கத்தோடு செவிக்கொடு, அப்பொழுது நீ அழைக்கப்படுகிறாய். ஆமேன்.